ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எள்ளு பொடி செய்கிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே பண்ணிக்கோங்க. 50 கிராம் எள்ளு போட்டு நல்லா வறுத்து செவக்க வறுத்து மணம் வரது வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கிடணும். அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து போட்டு நல்லா வறுத்து செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கிடணும். அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை போட்டு நல்லா வறுத்து மணம் கலர் மாறினோன்னு வறுத்து எடுத்து வச்சுக்கிடணும். அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 8 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, இது எல்லாம் போட்டுட்டு வத்தல்லாம் 5 வத்தல், மிளகாத்தூள்னா 1 டேபிள் ஸ்பூன் இது எல்லாம் போட்டு நல்லா வறுத்து மிக்சியில் எடுத்து போட்டு அரைச்சி எடுத்து வச்சா அது கூட கல்லுப்பு போட்டுக்கிடணும். கல்லுப்பு அளவாக போட்டுக்காங்க. அரைச்சி எடுத்து வச்சா எள்ளு பொடி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா விட மாட்டீங்க. டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதம், இட்லி, தோசைக்கு, வெள்ளை சாதத்துக்கு கூட பிசைஞ்சு சாப்பிடலாம். டேஸ்ட்டாக இருக்கும்.